உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் SEO-னா என்ன? நீங்கள் ஒரு எம்ப்ளாயர், உங்களோட ஒர்க் சம்மந்தமாக மட்டும் சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் ஜென்ரலாக அங்கே நடக்கிறத சொன்னீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த ப்ராசஸ்க்கு? ஓகே, உங்களுக்கும் பிஸ்னஸ் ஒன்றுக்கும் சம்மந்தமே கிடையாது. உங்களுக்கும் வெப்சைட்டுக்கும் சர்ச் இன்ஜின் மட்டும்தான் சம்மந்தம் இருக்குது. ஓகேங்களா? வேறு எதுவுமே சம்மந்தப்படுத்தாதீங்க. SEO ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். கூகுளோட கேரேஜ், கூகுள் சர்ச் கன்சோலோட அஃபிஷியல் வெப்சைட், சர்ச் இன்ஜின் லேண்டு, அப்புறம் சர்ச் இன்ஜின் ஜேர்னல், இதில் எல்லாமே நீங்கள் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரமாக படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அப்டேட் ஆக மாட்டீங்க. ஆர்டிகல் படிக்கிறது உங்களோட வேலை தான். கூகுளில் ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதை படிக்கிறது உங்களோட வேலை தான். எவ்ரிடே ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணுறாங்க. என்ன தான் உங்கள் இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் உங்கள் இன்ட்ரெஸ்ட் தான். என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சால் ஃபேஸ்புக் ப்ளஸ் ஒரு கம்யூனிட்டி ஃபோரம்லலாம் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில். ஓகே, நீங்கள் ஃபேஸ்புக் போய் குரூப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா SEO ரிலேட்டடாக இருந்து ஒரு 200-300 குரூப் நீங்கள் பார்ப்பீங்க. தினமும் அடிச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு, இந்த ஹேக் ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சு, வந்து ஸ்பேம் லிங்க் வந்துடுச்சு, டொமைன் அத்தாரிட்டி எல்லாம் லெஸ் ஆகிடுச்சு, ஸ்பேம் ஸ்கோர் வந்து 100க்கு போயிடுச்சு ஒரே நாளில். திஸ் ஆல் எவ்ரிபடி வில் டாக். ஸோ உங்கள் வெப்சைட் ஹேண்டில் பண்ணும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்போ தான் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணவே ஆரம்பிப்பீங்க. இப்போ இது எல்லாமே கியான் தான். ஓகே, இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து நீங்கள் வந்து இட்ஸ் ஆல் ஃபண்டமெண்டல்ஸ். அது ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் மாறுது. ஸோ ஒரு எம்ப்ளாயி பாயிண்டில் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, கூகுளில் நடக்கிற சர்ச் ப்ரைஸஸ்க்கு உங்கள் வெப்சைட்டை மாற்றுறது தான் ஒரு வேலை உங்களுக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. ஓகேங்களா? உங்களை கூகுளில் பர்டிகுலராக இப்போ கீவேர்டு எப்படி மேக் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். கீவேர்டு அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கூகுளில் எடுத்த உடனே ஒரு சர்ச் ப்ரைஸ் வந்து ட்ரிகர் ஆகுது அப்படின்னா அது கீவேர்டெல்லாம் கிடையாது. இட்ஸ் சர்ச் ப்ரைஸ், அவ்வளோதான். கீவேர்டு அதை எப்போ கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு மினிமமாக அந்த சர்ச் ப்ரைஸஸை குறைஞ்சது 1,00,000 பேர் அதை சர்ச் பண்ணாங்க அப்படின்னா அப்போ தட் கால்குலேட் ஆஸ் அ கீவேர்ட். அப்போ தான் அது கூகுளோட கீவேர்ட் பேனலில் அப்பேரே ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இந்த பர்டிகுலர் சர்ச் ப்ரைஸஸ்க்கு இவ்வளோ பேர் வந்து ட்ரிகர் பண்ணியிருக்காங்க கூகுளில் அப்படின்ற ஒரு கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது மினிமம் ப்ளஸ் மேக்ஸிமம் ரெண்டுமே இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ கண்டினியூஸாக ஒரே சைக்கிளில் ஒரு பாட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, லைக் ஒரு ப்ராட்காஸ்ட் ஆகுது அப்படின்னா அப்போ அதுக்கான பிட் வேல்யூம் வந்து அதிகமாகும். ஆக அப்போ மினிமம் பிட் ஒன்று இருக்கும், டாப் ஆஃப் த பிட்டிங், பாட்டம் ஆஃப் த பிட்டிங் சொல்லி 2 விஷயம் வந்து நிற்கும். பட் SEOக்கு உங்களுக்கு பிட்டிங் நீங்கள் போகவே தேவையில்லை. நீங்கள் மினிமம் சர்ச் வால்யூம் இருந்தால் மட்டும்தான் அது கீவேர்டை கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து கீவேர்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதுக்கு மினிமம் சர்ச் வால்யூம் இருக்கா இல்லைன்றது நீங்கள் பார்க்கணும். எப்பப்போலாம் நீங்கள் கீவேர்டு ரிசர்ச் பண்ணும்போது 0லேருந்து 100 காட்டுதோ தட் இஸ் நாட் அ கீவேர்ட், தட் இஸ் அ சர்ச் ப்ரைஸ். ஓகேங்களா? எப்போல்லாம் அந்த கீவேர்டுக்கு 1000லேருந்து 1,00,000க்குள்ளே அந்த வால்யூம் வருதோ அப்போ அது கீவேர்டை கன்சிடர் ஆகும். அன்டில் அன்லெஸ் அது சர்ச் ப்ரைஸ் தான். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது எங்கேயுமே மென்ஷன் பண்ண கிடையாது. பட் அதுக்கு வால்யூமே இல்லை அப்படின்னா இட்ஸ் நாட் அ கீவேர்ட்.